அதாவது ரஜினிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ம ஜெயலலிதா, கலைஞர் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரலான்னு மறுபடியும் நெனச்சாரு. மறுபடியும் சொன்னாரு, "கட்சி தொடங்குறோம், ஆரம்பிக்க போறோம்ன்னு" மீட்டிங் எல்லாம் போட்டாரு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிஜேபியோட ஏ டீம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு. அது உண்மையும் கூட. அது எப்படின்னா, ரஜினியே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. திருவள்ளுவருக்கு காவி பூச பார்த்தாங்க. எனக்கும் காவி பூச பார்த்தாங்க. திருவள்ளுவரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. நானும் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து ரஜினி சொன்னாரு. ரஜினி வந்து பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாரி வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதான் உண்ம. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ரஜினி பயந்தாங்கோலி. இதுதான் டிஎம்கே மிரட்டுனாங்க. அது பயந்துகிட்டு வராம விட்டாரு அப்படின்ற மாரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க தலைவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன்ல, திருவள்ளுவருக்கும் காவி பூச பார்த்தாங்க. எனக்கும் காவி பூச பார்த்தாங்க. ஆனா நான் எஸ்கேப் ஆயிட்டோம். 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. அது எப்ப சொன்னாரு? மோடி கவர்ன்மென்ட் இருக்கும்போது தான் சொன்னாரு. இந்த வார்த்தைய குடுத்தாரு. ஸ்டேட்மென்ட்ட விட்டாரு. எப்படி பயப்படுற ஆளா இருந்தா ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ட எதிர்த்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னுடைய பவர எதிர்த்து வார்த்தை சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரஜினிலாம் பயப்பட மாட்டாரு சார். ஜெயலலிதா எவ்வளவு பெரிய ம பய எவ்வளவு பெரிய அயர்ன் லேடி ஜெயலலிதா. ஜெயலலிதாக்கு எதிர்த்து வந்து அவர் சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் 1996ல குடுத்தாரா இல்லையா? சார் ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும். ரஜினி ரசிகர்கள் வந்து டை ஹார்ட் ரஜினி ரசிகர்கள் சார். ரஜினிக்காண்டி உயிர கூட குடுப்பாங்க. ரஜினி மாரி ஒரு பெர்சனாலிட்டி அந்த ரஜினியோடைய அந்த 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 கட்டமைப்பு ரசிகர்கள் மன்ற கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது அப்படியே இருக்கு. 50 வருஷமா கலையாம யாருமே கலைச்சிராம அது வந்து ரஜினி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பைரவி படம். அதான் ரஜினியோட ஃபர்ஸ்ட் படம். அது வந்து ஹீரோவா நடிச்சது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்த வந்து அன்னைக்கு வந்து வால் போஸ்ட்ல எல்லாம் வந்து தானு குடுத்தாரு. அன்னைக்கு அந்த பட்டம் வேணான்னு ரஜினி சொன்னார். ஆமா. சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில வந்து இந்த பட்டம் எனக்கு சரியா வராது. வேண்டாம். முன்னோடிகள்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்கன்னு ரஜினி வேணான்னாரு. அத வேண்டான்னு தவிர்க்க பார்த்தாரு. ஆனா அத தவிர்க்க முடியல. அது தவிர்க்க முடியாத ஒரு பட்டமா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ரஜினி கிட்ட இருக்கு. அந்த பட்டத்த அவர் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தக்க வைக்க ஆரம்பிச்சிட்டார். தக்க வச்சுக்கிறாரு. இன்னைக்கு பாருங்களேன், ரஜினி வந்து 75 வயசு. 75 வயசுல இந்திய சினிமாலே ஒரு நடிகர், இவ்ளோ கரிஷ்மாவோட, இவ்ளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா, இவ்ளோ வந்து புரொடக்ஷன் காஸ்ட், இவ்ளோ பிசினஸ், ஓப்பனிங் ரஜினி படத்தினுடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும்? அதிரி புதிரியா இருக்குல்ல. ஆனா ஒரு 25 வயசு ஒரு இளைஞனுக்கு ஒரு ஓப்பனிங் என்ன இருக்குமோ, அந்த ஓப்பனிங்க 75 வயசுலயும் கொண்டு வராரு ரஜினி. 50 வருஷமா அத மெயின்டெயின் பண்ணிட்டு வராரு ரஜினி.